பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் இந்த நேரத்திலே கூடி வந்திருக்கிறோம். அவரை உயர்த்த இது இன்னொரு வாய்ப்பு நம்முடைய வாழ்க்கையில. அவரை உயர்த்த 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 நம்முடைய வாழ்க்கைகள் உயரும், ஆசீர்வதிக்கப்படும். அடுத்த கட்டத்திற்கு தேவன் நம்மை கொண்டு போவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஒரு ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஒவ்வொரு பாகமும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் இந்த ஆராதனையை ஆண்டவரே நடத்த இருக்கிறோம். எங்களை நீர் மறைத்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளியரங்கமாய் கிரியை செய்ய ஆண்டவரே நீர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாக இருக்கிறீர். நாங்கள் இருக்கிற இடத்திலேயே எங்களை நீர் ஆசீர்வதிக்க ஆண்டவரே எங்கள் ஸ்தலங்களை ஆண்டவரே எங்களுடைய வீடுகளை ஆண்டவரே உம்முடைய ஆராதனை கூடமாய் நீர் மாற்ற வல்லவர். ஆண்டவரே நாங்கள் அமர்ந்திருக்கிற இந்த இடத்தை ஆண்டவரே நீர் பலிபீடம், தேவனுக்கு பலிபீடத்தை செலுத்துகிற ஆண்டவரே பலிபீடமாய் ஆண்டவரை மாற்ற நீர் வல்லவர். நாங்கள் ஏறெடுக்கிற துதி, ஆராதனை, ஆண்டவரே தொழுகை, ஆண்டவரே விண்ணப்ப ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் தகன பலியாய் ஏற்றுக்கொண்டு எங்களை நீர் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாளிலே ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது ஒரு கன்னட பாடலும் தொடர்ந்து அநேக தமிழ் பாடலையும் பாடி நம் தேவனை மகிமைப்படுத்த இருக்கிறோம். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை உற்சாகமாக கரங்களை தட்டி அவரை உயர்த்தும்படிக்கு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வாராக. பரிசுத்த ஆத்மனே ವಾರಗಳಿಂದ ತುಂಬಿಸು, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೇ ವಾರಗಳಿಂದ ತುಂಬಿಸು, ನಿಮ್ಮನದಿಂದ ಅಗ್ನಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು, ನಿಮ್ಮಲದಿಂದ ಅಗ್ನಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು. ನನ್ನಲ್ಲಿ ಇರುವೆನಿ, ಯೆಹೋಶುವನೊಂದಿಗಿದ್ದವರು ನನ್ನಲ್ಲಿ ಇರುವೆನಿ. ಯೆರಿಕೋ ಗೋಡೆಯ ಕೆಳಗಿರುವೆನಿ ಎಂದು ಅದ್ಭುತ ಮಾಡುವೆನಿ. ಯೆರಿಕೋ ಗೋಡೆಯ ಕೆಳಗಿರುವೆನಿ ಎಂದು ಅದ್ಭುತ ಮಾಡುವೆನಿ. ವಾರಗಳಿಂದ ತುಂಬಿಸು, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೇ ವಾರಗಳಿಂದ ತುಂಬಿಸು, ನಿಂಬಲದಿಂದ ಅಗ್ನಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು, ನಿಂಬಲದಿಂದ ಅಗ್ನಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು. ಸಮುದ್ರವ ಸೀರಿದೆ, ನಿನ್ನ ಜನರನ್ನು ನಡೆಸಿದೆ. ಕೆಂಪು ಸಮುದ್ರವ ಸೀರಿದೆ, ನಿನ್ನ ಜನರನ್ನು ನಡೆಸಿದೆ. ನನ್ನೊಡನೆ ನೀನಿದ್ದು ಶೂರ ಕೃತ್ಯವ ನಡೆಸುವೆ. ನನ್ನೊಡನೆ ನೀನಿದ್ದು ಶೂರ ಕೃತ್ಯವ ನಡೆಸುವೆ. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೇ ವಾರಗಳಿಂದ ತುಂಬಿಸು, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೇ ವಾರಗಳಿಂದ ತುಂಬಿಸು. ನಿಮ್ಮಲದಿಂದ ಅಗ್ನಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು, ನಿಮ್ಮಲದಿಂದ ಅಗ್ನಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು. ಮೇಲಂತಸ್ತಿನ ಮನ
ಅಗ್ನಿ ಎಂದು ಸುರಿಸಿ ಮೇಲಂತಸ್ತಿನ ಮನೆಯಲ್ಲಿ ಅಗ್ನಿಯನ್ನು ಸುರಿಸಿ ಅನ್ಯ ಭಾಷೆಯ ವರದಿಂದ ಅಭಿಷೇಕಿಸಿ ಅಲಂಕರಿಸಿದರಿ. ಅನ್ಯ ಭಾಷೆಯ ವರದಿಂದ ಅಭಿಷೇಕಿಸಿ ಅಲಂಕರಿಸಿದರಿ. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೇ ವರಗಳಿಂದ ತುಂಬಿಸು. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೇ ವರಗಳಿಂದ ತುಂಬಿಸು. ನಿಬಲದಿಂದ ಅಗ್ನಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು. ನಿಬಲದಿಂದ ಅಗ್ನಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು. கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே என்னை காக்க தேவனை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்பா ஆராதனை நமஸ்காரம்.
சேர்த்த வேகம் மாறுவேன். இந்த பாறை எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். இந்த பாறை எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். 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 அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். சொல்லுங்களேன். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரிய செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். சொல்லுங்க. ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாலமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சொல்லுங்க. ராஜாதி ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். ஒளியதனை அவர் பணிக்கு செலுத்தி துதியுங்கள். பெரியவரே,
ரத்தத்தினால் வல்லமை உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு, அற்புத வல்லமை ஆற்றுக்கும் தீர்ந்த தீர்மானமான வார்த்தை சொல்லுமா, இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார், இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்று ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவாங்க. ஓ அவரே அவரே இயேசு என்னில் ஜீவிக்கிறார், இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா? இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா? இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா? நீயும் இயேசு அண்டை ஓடி வா, நீயும் இயேசு அண்டை ஓடி வா, நீயும் இயேசு அண்டை ஓடி வா. நன்றி அப்பா, உம்முடைய சந்தோஷத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சுமந்து அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற உம்முடைய நற்செய்தியை பகிருகிற விசுவாசிகளாய், தேவ பிள்ளைகளாய், உம்முடைய சீடர்களாய் நாங்கள் மாற, பெரிய எழுப்புதலுக்கு நாங்கள் காரணர்களாய் இருக்க எங்களை ஆயத்தப்படுத்தும்படி உம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். துதிகன மகிமை நீர் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் நாம மகிமைக்காக மீண்டும் உங்களை இந்த நேரலையில் சந்திக்க ஆண்டவருடைய கிருபைக்காக உடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. ಮತ್ತೊಂದು ಆವರ್ತಿ ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಸಂಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ನೇರ ಪ್ರಸಾರದಲ್ಲಿ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವುದಕ್ಕಾಗಿ, ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಸಂದರ್ಭಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. நம்முடைய தேசமானது 74 வருடம் சுதந்திரம் அடைந்து அந்த நாளை நேற்றைய தினத்தில் நினைப்பதற்கு ஆண்டவர் நம்முடைய தேசத்தின் மக்களுக்கு இரக்கம் பாராட்டினார். நம்முடைய தேசத்தில் வாழ்வதற்கு நமக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಬಂದು 74 ವರ್ಷಗಳು ತುಂಬಿದೆ. ಆ ಒಂದು ಸಂತೋಷದಿಂದ ನಾವು ನಿನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ ಆಚರಿಸಿದ್ದೇವೆ. ದೇವರು ಅದನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. கடந்த வருஷங்களை போல் இந்த வருஷம் இல்லை. காரணம், இந்த வருஷ துவக்கத்திலிருந்து படாத பாடு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆரம்பத்திலேயே விடுதலை இல்லாத வருடங்கள் தான். இந்த வருஷம் இன்னும் விடுதலை இல்லாமல் இருக்கிற அனுபவங்கள் உண்டாகி இருக்கிற சூழ்நிலையில் ಕಳೆದ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವು ಮಾಡಿದಂತೆ ಈ ವರ್ಷ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. ಯಾಕೆಂದರೆ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿಯೇ ಅನೇಕ ಕಷ್ಟಗಳು, ಉಪದ್ರವಗಳು ನಮಗೆ ಬಂದಿದೆ. இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் அந்த சூழ்நிலையை மாற்ற முடியும், தேசத்துக்கு விடுதலை கொடுக்க முடியும், நமக்கும் விடுதலை தந்து அற்புதமாய் நடத்த முடியும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ಮಾತ್ರ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ಸಾಧ್ಯ. ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಬಿಡುಗಡೆ, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡಲು ಸಾಧ್ಯ. இன்றைக்கும் ஆண்டவரை ஆராதிக்க ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு தொடர்பு கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ಈ ಆಗಸ್ಟ್ ತಿಂಗಳು 16ನೇ ತಾರೀಕು ಭಾನುವಾರದಂದು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹಂಚುವುದಕ್ಕೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಸಂದರ್ಭಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. பிரியமானவர்களே, நீங்கள் நம்முடைய ஆலயத்தின் சார்பாக எந்த ஒரு செய்தி, ஆராதனை எது உங்களுக்கு சபையின் சார்பாக இந்த நேரலையில் நாங்கள் அதை வெளிப்படுத்தினாலும் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி எல்லாரும் அதை கண்டிப்பாக பார்த்தால் உங்களுக்கு நல்லது. சபையின் மூலம் உங்களுக்கு செய்தியை கற்றுக் கொடுப்பார். ಸಭೆಯ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಮಾಡುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ನೇರ ಪ್ರಸಾರದಲ್ಲಿ ಅದು ಪ್ರಸಾರವಾಗುತ್ತಿದೆ. ನೀವು ಖಂಡಿತವಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ಅದು ಆಶೀರ್ವಾದ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. கர்த்தருக்கு சித்தமானால்
அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி நாம் ஆலயத்தில் ஆராதனை நடத்தலாம் என்று யோசித்திருக்கிறோம். ದೇವರ ಚಿತ್ತವಿರುವುದಾದರೆ ಮುಂದಿನ ಭಾನುವಾರ 23ನೇ ತಾರೀಕು ದೇವಾಲಯದಲ್ಲಿ ನಾವು ಆರಾಧನೆಯನ್ನು ಮಾಡಲಿದ್ದೇವೆ. 22ஆம் தேதி மாலை, சனிக்கிழமை மாலை வாலிபர் கூட்டமும், அதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனையும் கடந்த நாட்களில் நாம் வைத்ததைப் போல நாம் அதை கவனத்தில் கொண்டு கடைபிடிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். கர்த்தர் நல்லவர். 22ನೇ ತಾರೀಕು ಶನಿವಾರ ಸಾಯಂಕಾಲ ಯವನಸ್ಥರ ಆರಾಧನೆ ಇರುತ್ತದೆ. ಭಾನುವಾರ ಯಥಾ ಪ್ರಕಾರವಾಗಿ 3 ಆರಾಧನೆಗಳು ಕಳೆದ ದಿನದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ನಡೆಯಿತೋ ಅದೇ ರೀತಿ ನಡೆಯಲಿದೆ. ஆராதனை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் நம்முடைய ஆலயத்தில் 5 வாரங்கள் ஆராதனை நடத்த முடியாத சூழ்நிலை நாம் உருவாக்கி கொண்டோம். இருந்தாலும் தேவன் தடைகளை மாற்றுகிறார். அடுத்த ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಆರಾಧನೆಯನ್ನು ನಡೆಸಬಹುದಾಗಿತ್ತು, ಆದರೆ 5 ವಾರಗಳಿಂದ ನಾವು ಈ ಆರಾಧನೆಯನ್ನು ನಡೆಸಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. ಅನೇಕ ಅಡೆತಡೆಗಳು ಬಂದಿತ್ತು. ದೇವರು ಏನೇ ಇರಲಿ ಅದನ್ನು ಒಂದು ಕ್ರಮಾನುಬದ್ಧವಾಗಿ ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ரோமர் 8:28 படி அவரிடத்தில் அன்பு கூறுகிற மக்களுக்கு எது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறார் என்ற வார்த்தையை நாம் நினைத்து நன்றி சொல்லுகிறோம். ದೇವರ ವಾಕ್ಯದ ಹೇಳಿರುವ ಪ್ರಕಾರ ರೋಮಾಪುರದವರಿಗೆ 8:28 ಹೇಳಿದ ಹಾಗೆ ದೇವರ ಸಂಕಲ್ಪದ ಮೇರೆಗೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರ ಇದಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅನುಕೂಲವಾಗುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. இந்த நாளிலும் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை, நாம் கிறிஸ்துவுக்குள் முன்னேறி செல்ல வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஒவ்வொருவரும் பின்னோக்கி அல்ல, கிறிஸ்துவுக்குள் முன்னேறி செல்லுகிற ஒரு அனுபவத்தை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಒಂದು ಮುಖ್ಯಾಂಶ ಏನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆಯ ಕುರಿತು ನಾವು ಹೇಳಲಿದ್ದೇವೆ. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இந்த மாத துவக்கத்திலிருந்து அந்த வசனங்களை தியானித்து வருகிறோம். ஏசாயா 45:2. ಏಷಾಯ 45ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನವನ್ನು ಮುಖ್ಯವಾಗಿಟ್ಟು ಈ ತಿಂಗಳು ನಾವು ಧ್ಯಾನಿಸುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದೇವೆ. நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முன்னே போகிறவர் அவர் எல்லா வரிகளையும் சரிப்படுத்துகிறவர். அதே வேளையில் அவர் நமக்காக புதிய காரியங்களை செய்கிறவர் என்பதை நாம் நினைவில் கொண்டு ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். ನಾನು ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗಿ ದಿಣ್ಣೆಗಳನ್ನು ಸಮ ಮಾಡುವೆನು, ತಾಮ್ರದ ಕದಗಳನ್ನು ಒಡೆದು ಕಬ್ಬಿಣದ ಅಗುಳಿಗಳನ್ನು ಮುರಿದು ಬಿಡುವೆನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சிந்தைகளை தெளிவாக்குவாராக. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಿಮ್ಮ ಚಿಂತನೆಯನ್ನು ಸರಿಪಡಿಸುವವರಾಗಿ, மனதில் இருக்கிற சூழ்நிலைகள் மாற்றப்படுவதாக, ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿರುವಂತಹ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಬದಲಾವಣೆಯಾಗಲಿ. ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க முடியாதபடிக்கு தடையாய் இருக்கிற சூழ்நிலைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறி போக வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ತಡೆಯಾಗಿರುವಂತಹ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅದು ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. வருடங்களாய் ஆலயத்தில் விசுவாசிகளாய் இருந்து ஆண்டுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறதா பல பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து உடைந்து போய் மேலே வர முடியாதபடிக்கு தடுமாறி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும். ಹಲವು ವರ್ಷಗಳಿಂದ ನಾವು ಕ್ರೈಸ್ತರಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾವು ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿದ್ದೇವೆ, ಆದರೆ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳ ನಿಮಿತ್ತ ನಾವು ಅದರಿಂದ ಹೊರಗಡೆ ಬರದೆ ಅನೇಕರು ಕುಗ್ಗಿ ಹೋಗಿರುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. உலகத்திலே உபத்திரவம் இல்லாமல் இல்லை, உபத்திரவம் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறார். ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಉಪದ್ರವ ಉಂಟು, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಲೋಕದಲ್ಲಿ ಉಪದ್ರವ ಉಂಟು, ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டுடைய பிள்ளைகளும் எப்பொழுதும் இணைந்து காணப்பட வேண்டும். வேத வசனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் தங்கியிருந்து அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே முன்னேறுகிற ஒரு அனுபவத்தை சார்ந்த ஒன்றாயிருக்கும். ದೇವರ ವಾಕ್ಯವು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರಬೇಕು, ಆಗ ದೇವರೊಟ್ಟಿಗಿನ ಹೊಂದಾಣಿಕೆಯಿಂದ ಇರಲು ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இன்றைக்கும் கிதியோனின் வாழ்க்கையில் காணப்பட்ட அவருடைய வாழ்க்கையில் உண்டான முன்னேற்றம் என்ன, ஆரம்பத்தில் அவர் எப்படி இருந்தார் என்று பார்த்திருக்கிறோம். கிதியோன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் காணப்பட்டது என்பதை உங்களுக்கு இந்த நாளில் ஆண்டுடைய துணையோடு சில குறிப்புகளை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ಗಿದ್ಯೋನನ ಆರಂಭದ ಸ್ಥಿತಿ ಯಾವ ರೀತಿ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದೇವೆ. ಆದರೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬಂದ ಮೇಲೆ ಆತನ ಬೆಳವಣಿಗೆ ಏನು ಎಂಬುದಾಗಿ ಈಗ ಕೆಲವು ಸೂಚನೆ
ಸೂಚನೆಗಳನ್ನು ಇಟ್ಟು ಹೇಳಲಿದ್ದೇವೆ. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 22 முதல் 40 வரைக்கும் 40வது வசனம் வரைக்கும் உள்ளதான அந்த வேத பகுதியை ஒரு சில குறிப்புகளுக்குள் அடக்கி உங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுக்கிறோம். ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ ಪುಸ್ತಕ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 22ರಿಂದ 40 ವಚನಗಳಲ್ಲಿ ಇರುವಂತಹ ವಿಷಯಗಳನ್ನು ಕೆಲವು ಸೂಚನೆಯಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை வாசித்து பாருங்கள். 6ನೇ ಅಧ್ಯಾಯ 22, 23ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ ನೋಡಿರಿ. கர்த்தருடைய தூதர் கிதியோனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கனப்படுத்தினதாக 22ஆம் வசனத்தில் பார்த்தோம், எழுதப்பட்டிருக்கிறது. 22ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಯೆಹೋವನ ದೂತನೆಂದು ಗಿದ್ಯೋನನು ತಿಳಿದು ಭಯಪಟ್ಟು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனால் இந்த அனுபவத்தை அந்த கிதியோன் பெற்ற பிறகு என்ன நடந்தது பாருங்கள். அங்கே அந்த சந்தித்த ஒரு மனுஷன் அல்ல, கர்த்தருடைய தூதனானவர், ஆண்டவராகிய இயேசு அவரை சந்தித்திருக்கிறார் என்பதை, இயேசுங்கிற பெயர் அல்ல, ஆனால் இயேசுவானவர் அவரை சந்தித்திருக்கிறார், தெய்வம் என்னை சந்தித்தார்கிற உணர்வு வந்துவிட்டது. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಗಿದ್ಯೋನನಿಗೆ ಮಾತನಾಡುವಾಗ ಆತನು ಮನುಷ್ಯನಲ್ಲ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲಿಲ್ಲ, ಆದರೆ ಮಾತಿನ ಮುಖಾಂತರ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. முதல் குறிப்பு என்ன? கிதியோனின் முன்னேற்றத்திற்கு ஒருபடி தேவனுக்கு பயப்படுகிற பயம் அந்த மனுஷனுக்கு காணப்பட்டது. ಗಿದ್ಯೋನನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆಯಾಗಿ ಹೋಗುವಂತ ಹಂತದಲ್ಲಿ ಒಂದನೇ ಹಂತ ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟರು. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம், வேதத்தை படித்தோம், தேவ பயம் இல்லாமல் பல விதங்களில் காணப்படுவது வருத்தத்தை கொடுக்கிறது. மனுஷனுக்கே அவ்வளவு வேதனை இருக்குமானால் ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? தயவு செய்து யோசித்து பாருங்கள். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುತ್ತಾರೆ, ಕೇಳುತ್ತಾರೆ, ಆದರೆ ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೇಳುವಾಗ ದೇವರಿಗೆ ಭಯ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತಹ ಜನರು ಈ ರೀತಿ ಇರುವಾಗ ಸೇವಕರಿಗೆ ಒಂದು ವೇದನೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ, ಕಷ್ಟ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ಆದರೆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಈ ರೀತಿ ಇರುವಾಗ ದೇವರಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತದೆ ಯೋಚಿಸಿರಿ. 22ஆம் வசனத்தில், ஐயோ ஆண்டவரை நான் பார்த்து விட்டேன், இனி நான் உயிரோடு இருக்க போவதில்லை என்று சொல்லி முகமுகமாய் தேவனை கண்டினே என்கிற ஒரு பயம் அவருக்குள் காணப்பட்டது. 22ನೇ ವಚನ ನೋಡುತ್ತೇವೆ, ಅಯ್ಯೋ ಕರ್ತನೇ, ಯೆಹೋವನ ದೂತನನ್ನು ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ನೋಡಿ ಬಿಟ್ಟೇನಲ್ಲ ಎಂದು ಕೂಗಿದನು. ಈ ರೀತಿ ಇರುವಾಗ ದೇವರ ಮೇಲೆ ಒಂದು ಭಯ ಇರುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தேவன் தமது ஆறுதலை கொடுக்கிறவராய், உற்சாகத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ದೇವರಿಗೆ ಯಾರೆಲ್ಲ ಭಯ ಪಡುತ್ತಾರೋ ದೇವರವರಿಗೆ ಆದರಣೆಯನ್ನು ಉತ್ಸಾಹವನ್ನು ಕೊಡಲಿದ್ದಾರೆ. 23ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். 23ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಯೆಹೋವನು ಅವನಿಗೆ ಸಮಾಧಾನದಿಂದಿರು, ಹೆದರಬೇಡ, ನೀನು ಸಾಯುವುದಿಲ್ಲ ಅಂದನು. இந்த சத்தத்தை கேட்கிற சிறியவராய், பெரியவராய், வாலிபராய் யாராய் நீங்கள் இருக்கலாம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களில் இருந்தால் தேவன் உங்களோடு கூட இருந்து ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு தேவையான காரியங்களை கொடுக்கவும் உங்களை நடத்தவும் அவர் வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். ಈ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಂತ ಚಿಕ್ಕವರಾಗಲಿ ದೊಡ್ಡವರಾಗಲಿ ಯವನಸ್ಥರಾಗಲಿ ಯಾರೇ ಆಗಲಿ, ನೀವು ದೇವರಿಗೆ ಕೊಡುವಂತ ಭಯವನ್ನು ಕೊಡುವುದಾದರೆ ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಆತನು ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், தேவனுக்கு பயப்படுகிற பயம் உன்னிடத்தில் இருக்கிறதா என்று நீங்கள் இப்போது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ಈ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವಂತ ನೀವು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಯೋಚಿಸಿರಿ, ದೇವರಿಗೆ ಭಯವನ್ನು ಪಡುವಂತ ಭಯವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ. இரண்டாவது, கிதியோனின் வாழ்க்கையில் காணப்பட்ட காரியம் சமாதானத்தை கட்டி எழுப்புகிற அனுபவம். சமாதானத்தை கட்டி எழுப்புகிற அனுபவம். ಎರಡನೇದಾಗಿ ಗಿದ್ಯೋನನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುವಂತದ್ದು. 24ஆம் வசனம் பாருங்கள். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார். அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரியரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது என்று அந்த வசனம் குறிப்பிடுகிறது. 24ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಗಿದ್ಯೋನನು ಅಲ್ಲಿ ಯೆಹೋವನಿಗೋಸ್ಕರ ಒಂದು ಯಜ್ಞವೇದಿಯನ್ನು ಕಟ್ಟಿ ಅದಕ್ಕೆ ಯೆಹೋವ ಶಾಲೋಮ್ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟನು. ಅದು ಈವರೆಗೂ ಅಬಿಯೇಜರ್ ಗೋತ್ರದವರ ಓಫ್ರಾದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. ஆண்டவர் சொல்லவில்லை, கிதியோன் நீ ஒரு பலிபீடத்தை எனக்கு இப்பொழுது கட்டு, என்னை நீ
பார்த்து விட்டாய் அல்லவா, நீ சாகக்கூடிய நிலையில், காணப்படக்கூடிய நிலையில் உன்னை காத்திருக்கிறேன். எனவே எனக்கு ஒரு பலிபீடத்தை நீ கட்டு என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ಆದರೆ ದೇವರು ಗಿದ್ಯೋನನಿಗೆ ಹೇಳಲಿಲ್ಲ, ಯಾವ ರೀತಿ ನೀನು ನನ್ನನ್ನು ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ನೋಡಿದ್ಯಾ, ನೀನು ಸಾಹಿತ್ಯ ಆತನನ್ನು ಕಾಪಾಡಿದ, ನನಗಾಗಿ ಒಂದು ಯಜ್ಞವೇದಿಯನ್ನು ಕಟ್ಟು ಎಂಬುದಾಗಿ. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் தேவனுக்கு பிரியமானதை கட்டி எழுப்புகிறவனாய் காணப்படுவார். ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವಂತ ಮನುಷ್ಯ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದದನ್ನು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ. ஆண்டவருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். ದೇವರಿಗಾಗಿ ಒಂದು ಯಜ್ಞವೇದಿಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾನೆ. யெகோவா ஷாலோம் என்ற பெயரை சூட்டுகிறார். ಯೆಹೋವ ಶಾಲೋಮ್ ಎಂಬ ಹೆಸರನ್ನು ಇಡುತ್ತಾನೆ. அப்ப இதனுடைய உள் காரியம் என்ன? ಇದರ ಒಳಗಿನ ಕಾರ್ಯ ಏನು? தேவனோடு உள்ள உறவை கட்டி எழுப்ப வேண்டும், மனிதனோடு உள்ள உறவையும் கட்டி எழுப்ப வேண்டும். ಒಂದು ಕಡೆ ದೇವರ ಸಂಬಂಧವನ್ನು ನಾವು ಕಟ್ಟಿ ಕಾಪಾಡಬೇಕು, ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಮನುಷ್ಯರ ಸಂಬಂಧವನ್ನು ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. இன்றைக்கு அநேகர் நான் தேவனோடு இருக்கிறேன் சொல்லுவார்கள், தன் குடும்பத்திலே சமாதானம் இருக்காது. மற்ற யாவரோடும் சமாதானம் இல்லாமல் விரோத மனப்பான்மையோடு காணப்படுவதை பார்க்க முடியும். ನಾನು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಆದರೆ ಮನುಷ್ಯರ ಸಂಬಂಧವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿ ಇರುತ್ತಾರೆ. எந்தெந்த நிலையில் சமாதானம் இடிக்கப்பட்டிருக்கிறது அதை புதுப்பிக்கும் வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தின் பலிபீடம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், சபையிலும், சமுதாயத்திலும் நாம் தான் கட்டி எழுப்ப வேண்டும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ, ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ, ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ, ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೆಡಿಸಿಕೊಂಡಿದೆಯೋ ಅದನ್ನು ಮತ್ತೆ ಉತ್ಸಾಹಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ, ಕಟ್ಟಿ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಯತ್ನ ಪಡಬೇಕು. தேவன் பலிபீடத்தை கட்டச் சொல்லவில்லை, அந்த பெயரும் சூட்டப்படவில்லை. கிதியோன் தான் அதை செய்தால், பெயர் சூட்டினால் அது உள்ளான காரியம் தெய்வீகமும் மனுஷிகமும் இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக. ದೇವರು ಯಜ್ಞವೇದಿಯನ್ನು ಕಟ್ಟು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಲ್ಲ, ಹೆಸರಿಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. ಆದರೆ ಗಿದ್ಯೋನನೇ ಆ ಯಜ್ಞವೇದಿಯನ್ನು ಕಟ್ಟಿ ಅದಕ್ಕೆ ಹೆಸರಿಟ್ಟೇನು. ಇದರೆಲ್ಲ ಒಂದು ಮುಖ್ಯಾಂಶ ಏನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಜೋಡಣೆಯಾಗಿರುವಂತದ್ದು. மூன்றாவது வார்த்தை 25ஆம் வசனம் முதல் 25, 26, 27 வசனங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 25 முதல் 27 உள்ள வசனங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். ಮೂರನೇ ಸೂಚನೆಯಾಗಿ ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ ಪುಸ್ತಕ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 25, 26, 27 ವಚನಗಳು. கர்த்தருக்கு பலிபீடம் கட்டின பிறகு கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம் இருக்கிறது, அது இடிக்கப்பட வேண்டும். அது இடிக்கப்படாமல் இது மகிமை நிறைந்ததாய் காணப்பட முடியாது. ದೇವರಿಗಾಗಿ ಒಂದು ಯಜ್ಞವೇದಿಯನ್ನು ಕಟ್ಟಿದ ಮೇಲೆ ದೇವರಿಗೆ ಯಾವುದೆಲ್ಲ ಮೆಚ್ಚುಗೆ ಇಲ್ಲವೋ ಅದೆಲ್ಲ ಕಡಿದು ಹಾಕಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அந்த பலிபீடம் கட்டின பிறகு அங்குள்ள சூழ்நிலை பார்த்தீர்களானால் ஜனங்கள் பாகாலுக்கு பலி செலுத்துவதும், பாகாலின் பலிபீடங்களை கட்டுவதும், அதாவது இந்த சமாதானத்தை விரும்புகிற தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற தன்மை அந்த இடத்தில் காணப்படுகிறது. ಈಗಲೇ ಯಜ್ಞವೇದಿಯನ್ನು ಕಟ್ಟಿದ ಮೇಲೆ ಅಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಆ ಕುಟುಂಬದವರು, ಆ ಜನರು ಬಾಳನ ದೇವತೆಯನ್ನು ಮಾಡಿ ಆ ವಿಗ್ರಹಗಳಿಗೆ ಆ ಬಲಿಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿರುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. அங்கே இருக்கக்கூடிய காரியத்தை நீ தகர்த்து போட வேண்டும் என்று சொல்லுகிறார். அங்க எனக்கு பிரியமில்லாத நபர்கள் இங்கே இருக்கிறார்கள், எனக்கு பிரியமில்லாத காரியம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதை நீ தகர்த்து போட்டால் மேற்கொண்டு இன்னும் அடுத்த கட்டத்தை நீ முன்னேறி செல்ல முடியும் என்று ஆண்டவர் கிதியோன் என்ற திட்டம் வைத்து ஒரு காரியத்தை நமக்கு வேண்டாம், அதை உடைத்து தள்ளுங்கள் என்பதாக ஆண்டவர் கிதியோனிடத்தில் சொல்லுவதை இந்த வசனங்களில் பார்க்க முடியும். ದೇವರು ಗಿದ್ಯೋನನಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ನನಗೆ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳು ಇರುವುದರಿಂದ ಆ ಒಂದು ದೇವತೆಯನ್ನು, ಆ ವಿಗ್ರಹವನ್ನು ಕಡಿದು ಹಾಕಿ ಅದನ್ನು ಬೆಂಕಿಯಿಂದ ಸುಟ್ಟು ಬಿಡು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. தேவ வார்த்தைக்கு மூன்றாவது குறிப்பு, கிதியோன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டார். ಮೂರನೇ ಸೂಚನೆಯಾಗಿ ನಾವು ನೋಡುವುದು, ಗಿದ್ಯೋನನು ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿ ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ಮುಂದೋಗಿದನು. 27ஆம் வசனம் பார்த்தீர்களானால் கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து ஒற்றுமையாக்கிக் கொண்டு கர்த்தர் தனக்கு சொன்னபடி செய்தார். இதான் வேணும் எல்லாருக்கும். பிரசங்கிக்கிற எனக்கும், இந்த வார்த்தையை கேட்கிற என் அருமை பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷர் சொல்வது ஒரு புறம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லிவிட்ட பிறகு வேதத்தில் என்ன காரியத்துக்கு நீங்க செய் என்று சொல்லுகிறாரோ கட்டாயம் அனைவரும் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் இன்றைக்கு மனிதர்கள்
விடவில்லை. அது வருத்தத்துக்குரிய செயலாகும். 27ನೇ ವಚನ ನೋಡುತ್ತೇವೆ. ಗಿದ್ಯೋನನು ತನ್ನ ಸೇವಕರಲ್ಲಿ 10 ಮಂದಿಯನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಯೆಹೋವನು ಹೇಳಿದಂತೆ ಮಾಡಿದನು. ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವಂತ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ಎಷ್ಟೋ ಜನರು ಮನುಷ್ಯರ ಮಾತಿಗೆ ನಾವು ಕಿವಿ ಕೊಡುತ್ತೇವೆ, ಆದರೆ ದೇವರು ಹೇಳಿದ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ಅದು ಬಹಳ ದುಃಖವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் தான் ஒரு மனுஷனுக்கு உயர்வை, ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ದೇವರಿಗೆ ಯಾರೆಲ್ಲ ವಿಧೇಯರಾಗುತ್ತಾರೋ ಆ ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ದೇವರು ಉನ್ನತವಾದ ಪದವಿಯನ್ನು, ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡಲಿದ್ದಾರೆ. பல நாட்கள் பல விதத்தில் உங்கள் வாழ்க்கையிலே தெளிவா கர்த்தர் பேசுகிறார். அப்பொழுது நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாத நிலை ஏதாவது இருக்குமானால் இந்த சத்தத்தை கேட்கிற இந்த நேரத்தில் தானே உங்களை உணர்ந்து ஒப்பு கொடுத்து தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಎಷ್ಟೋ ಸಾರಿ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದೇವೆ, ಎಷ್ಟೋ ನಾವು ವಿಧೇಯರಾಗದೇ ಇದ್ದೇವೆ. ಆದರೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯ ದೇವರ ವಾಕ್ಯಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ. நோவா கீழ்ப்படிந்து பேழையை கட்டினால் அவருடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. ಅಲ್ಲಿ ನೋಹನನ್ನು ನೋಡುವಾಗ ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿ ನಾವೇನು ಕಟ್ಟಿದನೋ ಅವರ ಕುಟುಂಬವು ಕಾಪಾಡಲ್ಪಟ್ಟಿತು. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்ட போது ஒரு பெரிய சந்ததியாய் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவும் ஆபிரகாமை அவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருந்தார். ಅಬ್ರಹಾಮನು ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾದದರಿಂದ ದೇವರು ಆತನಿಗೆ ಅನೇಕ ಸಂತತಿಯನ್ನು ಕೊಟ್ಟು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡರು. நீங்களும் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையின் மேன்மை ஆச்சரியப்படத்தக்க விதமாய் காணப்படும். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ಸಹ ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರಿ. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நான்காவது ஒரு விஷயம், 6ஆம் அதிகாரம் 28 முதல் 31 வரை. நியாயாதிபதிகள் 6 வசனம் 28 முதல் 31. 4ನೇ ಸೂಚನೆಯಾಗಿ ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ ಪುಸ್ತಕ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 28ರಿಂದ 31 ವಚನಗಳು. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை ஒரு மனுஷன் நிறைவேற்றும் போது அதற்கு விரோதமாய் இருக்கிற நபர்கள் மூலமாக கண்டிப்பா அநேக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். அதற்காகவே நாம் தள்ளப்படுகிறோம். ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವಾಗ ಅದಕ್ಕೆ ವಿರೋಧವಾದ ಜನರು ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ತೊಂದರೆ ಕೊಡುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. அங்க இருக்கிற பலிபிடங்கள், பாகாலின் பலிபிடம் இடிக்கப்பட்ட போது தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இரவிலே அதை செய்த போது காலையில் எழுந்த பிறகு அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் பார்த்து இதை யார் செய்தது, இப்படிப்பட்ட செயலை யார் செய்தது என்று எல்லாரும் கூடிக்கொண்டு கிரியோன் வீட்டுக்குள்ளே எல்லாரும் வந்து விட்டார்கள். ಅಲ್ಲಿ ಮಾಡಿನ ಒಂದು ಯಜ್ಞವೇದಿ ಕೆಡವಲ್ಪಟ್ಟದ್ದನ್ನು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಅದು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದು. ಆಗ ಅದನ್ನು ಬೆಳಗ್ಗೆ ನೋಡಿದ ಮೇಲೆ ಅದಕ್ಕೆ ಯಾರೆಲ್ಲ ಇದ್ದಾರೋ ಅವರೆಲ್ಲ ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಗಿದ್ಯೋನನ ಮನೆಗೆ ಬರುತ್ತಾರೆ. கிதியோன் தான் செய்தான் என்று தெரிந்த பிறகு அவனை வெளியே கொண்டு வாருங்கள், அவன் சாக வேண்டும், அவனை சாகடிக்க வேண்டும் என்பதாக அங்கே அந்த வார்த்தைகளில் பார்க்கிறோம். ಈ ವಚನಗಳಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ, ಗಿದ್ಯೋನನೇ ಈ ಕಾರ್ಯ ಮಾಡಿದ್ದು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದಾಗ ಆತನನ್ನು ಹೊರಗೆ ತನ್ನಿರಿ, ಆತನು ಸಾಯಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படியும் போது வெளியிலிருந்து உள்ளே இருக்கலாம் அல்லது வெளியே கூட இருக்கலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனா நம்ம சுயத்துக்காக செய்தவல்ல, ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து செய்த போது அதில் பிரச்சனைகள் வருகிறது. ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವಾಗ ಅದು ಸ್ವಾರ್ಥಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದು ಅನೇಕ ವಿರೋಧಗಳು ಬರುತ್ತದೆ. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்கிறது. ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟುವವನು ನನ್ನ ಕಣ್ಣು ಗುಡ್ಡೆಯನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து செயல்படும் போது எந்த மனிதனும் உங்களை ஒன்று செய்ய முடியாது. என் கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். நீங்கள் அவருடைய செயல்பாட்டில் நிற்கும் போது உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ನೀವು ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ಆತನ ಚಿತ್ತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಮಾಡುವಾಗ ಯಾರು ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ದೇವರು ನಮ್ಮ ಪಕ್ಷದಲ್ಲಿದ್ದು ನಮಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡಿ ಜಯವನ್ನು ಕೊಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மனிதனை சாகடிக்கும் திட்டத்தோடு வந்தார்கள். ஆனால் மேற்கொள்ள முடியவில்லை, வெட்கப்பட்டு போனார்கள் என்று அந்த வேத பகுதியில் நீங்கள் பார்க்க முடியும். ಆದರೆ ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ಮನುಷ್ಯರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬಂದರು, ಆದರೆ ಅಲ್ಲಿ ಅವರು ನಾಚಿಕೆಗೆಟ್ಟು ಹೋದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ.
சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் தம்முடைய பிள்ளைக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அவர்களுக்கு முன்பாக அவர் தரை கவிழ்ந்து போகிற அளவுக்கு ஒரு நாளும் தேவன் விடவே மாட்டார். ಆ ಒಂದು ಶತ್ರುಗಳ ಮುಂದಾಗಿ ಅನೇಕ ವಿರೋಧಗಳು ಎಣ್ಣೆಯಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ ಒಂದು ಔತಣವನ್ನು ಮಾಡಿ ಆ ತಲೆಯನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. நன்மை செய்து ஆண்டுடைய காரியத்திற்காக அர்ப்பணிக்கும் போது எதிர்ப்பு வருகிறதா, எல்லா பாரங்களையும் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் பார்த்துக் கொள்வார், நீங்கள் விடுதலையாய் உலாவுவீர்கள். ವಿರೋಧಿಗಳು ನಮಗೆ ಬರುವಾಗ ನಾವು ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. ದೇವರು ಎಲ್ಲವನ್ನೂ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஐந்தாவது ஒரு காரியம் கிதியோனின் வாழ்க்கையில் காணப்பட்டது. ಐದನೇ ವಿಷಯವಾಗಿ ಗಿದ್ಯೋನನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತು. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 32 முதல் 35 வசனங்கள் வரை. ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ ಪುಸ್ತಕ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 32ರಿಂದ 35 ವಚನಗಳು. ஒரு பக்கம் இப்படி பிரச்சனை இருக்கும் போது அந்த எதிரிகளின் காரியங்கள் இருந்தாலும் கூட இந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனால அடுத்த காரியங்களை செய்வதற்கு ஒரு பலன் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. ಒಂದು ಕಡೆ ವಿರೋಧಿಗಳಿಂದ ಈತನಿಗೆ ಕಷ್ಟಗಳು ಬರುವಾಗ, ಒಂದು ಕಡೆ ಈತನು ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿ ನಡೆದದರಿಂದ ಪರಲೋಕದಿಂದ ಆಶೀರ್ವಾದವು ಇಳಿದು ಬರುತ್ತದೆ. 33ஆம் வசனம் பாருங்கள். மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடிக்கொண்டு ஆற்றை கடந்து வந்து இஸ்ரவேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், இந்த கிதியோனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்வதற்கு ஒரு பல தேசத்து மக்கள் ஒரு பள்ளத்தாக்கிலே வந்து இப்பொழுது அங்கே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். 33ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಇಷ್ಟರಲ್ಲಿ ಮಿದ್ಯಾನ್ಯರು, ಅಮಲೇಕ್ಯರು, ಮೂಡನ ದೇಶದವರು ಕೂಡಿ ಹೊಳೆ ದಾಟಿ ಬಂದು ಇಸ್ರೇಲಿನ ತಗ್ಗಿನಲ್ಲಿ ಪಾಳೆಯ ಮಾಡಿಕೊಂಡರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஆனால் 34ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், எப்பொழுது எதிரிகள் தாக்க வருகிறார்களோ அப்பொழுது பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்து தம்முடைய வல்லமையை கட்டளையிடுகிறார். ದೇವರ ಮನುಷ್ಯರಿಗೆ ಯಾವ ಶತ್ರುಗಳು ವಿರೋಧವಾಗಿ ಬರುತ್ತಾರೋ ಪರಲೋಕದ ದೇವರು ಬಂದಲ್ಲಿ ನಡುವೆ ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அதன் பிறகு பாருங்கள், கிதியோனுக்கு ஆதரவாக சிலர் வந்து உதவி செய்ததையும் பார்க்க முடியும். ಅಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಗಿದ್ಯೋನನಿಗಾಗಿ ಅನೇಕರು ಬಂದು ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அதனால் பிரியமானவர்களே, நாம் எதிர்ப்பை சந்திக்கிறோம், பிரச்சனைகளுக்குள்ளே போறோம் என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தை பயன்படுத்துங்கள். அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் பலன் தந்து உங்களை தைரியப்படுத்துவார். சங்கீதம் 138:3 படி, சங்கீதம் 138:3 படி அவர் ஆத்துமாவில் பலன் தந்து அவர் தைரியப்படுத்துகிற தேவன். ಕೀರ್ತನೆಗಳು 138:5ನೇ ವಚನದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಆತನು ನಮಗೆ ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟು ನಮಗೆ ಇಕ್ಕಟ್ಟಿನ ದಾರಿ ನಡೆದಂತೆ ನಮ್ಮ ದಾರಿಗಳನ್ನು ಸರಿಪಡಿಸಿ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಡುವಾತನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. நீங்கள் சுயமாய் செயல்பட்டால் நாம் சில நேரத்தில் வெட்கப்படவோ அல்லது கஷ்டப்பட வேண்டிய நிலைமை இருக்கும். அனாதை போல ஒரு உணர்வு இருக்கும். ಆದರೆ ನಾವು ಕೆಲವು ಸಾರಿ ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗದೆ ಇರುವಾಗ ಅನೇಕ ಸರಿ ನಮ್ಮ ತಲೆ ತೆಗ್ಗಿಸಿ ಅವಮಾನಕ್ಕೆ ಹೋಗುವ ಪರಿಸ್ಥಿತಿ ಇರುತ್ತದೆ. சார்ந்து கொண்டு தேவ வார்த்தையை பிடித்துக் கொண்டு வாழும் போது கர்த்தரே துணையாய் இருப்பார். நம்முடைய பிள்ளைகளை தலை நிமிர வைப்பார். ದೇವರನ್ನೇ ಹೊಂದಿಕೊಂಡು ಆತನೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಇರುವಾಗ ದೇವರೇ ನಮಗೆ ಬಲವಾಗಿದ್ದು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಾತನಾಗಿರುತ್ತಾನೆ. தேவன் அழைத்த அழைப்பில் முன்னேற்றம் அடைய வேண்டுமானால் 6வது காரியம், முன்னேற்றத்தில் ஜெயம் பெற வேண்டுமானால் ஒரு காரியம் செய்யணும். என்ன? தேவனையே சார்ந்து வாழ வேண்டும், கர்த்தரையே சார்ந்து வாழணும். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಾವು ಬೆಳೆಯಬೇಕಾದರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನು ಬೇಕೆಂಬುದಕ್ಕೆ 6ನೇ ಸೂಚನೆಯಾಗಿ ನೋಡುವಾಗ ದೇವರಲ್ಲಿ ಹೊಂದಿಕೊಂಡು ಇರಬೇಕು. வசனம் 36 முதல் 40 வரைக்கும் படித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 6 வசனம் 36 முதல் 40 வரைக்கும். ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 6ನೇ ಅಧ್ಯಾಯ 36ರಿಂದ 40 ವಚನಗಳನ್ನು ಓದಿ ನೋಡಿ. இந்த முன்னேற்றத்தில், இந்த பிரயாணத்தில், இந்த காரியத்தில், இந்த யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டுமானால் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரோடு பேச தன் இதயம் திறந்து ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் பதில் பெற அந்த தொடர்பை வைத்துக் கொள்ளுகிறார். ಈ ಒಂದು ಯುದ್ಧದಲ್ಲಿಯೂ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿಯೂ ಆತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಜಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ ದೇವರಿಗೆ ಆತನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದರಿಂದ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. ஜெயம் பெறுவதற்கு
கேட்பதற்குரிய காரியத்தை தேவனை சார்ந்து தேவனிடத்தில் கேட்ட மாத்திரத்தில் தேவன் அவனுக்கு பொறுமையோடு பதில் கொடுத்து அந்த அடுத்த கட்ட முன்னேற்றத்தில் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த படியிலே போவதற்கு தேவன் கூட இருந்து துணை செய்ததாக நான் குறிப்பிட்ட ವಚನಗಳಲ್ಲಿ நீங்கள் படிக்க முடியும். ನಾವು ಜಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ ದೇವರೊಂದಿಗೆ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ಆಗ ದೇವರು ಬಂದು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಈ ವಚನಗಳಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. பிரியமானவர்களே, இப்படி ஒவ்வொரு வாரமும் மாதமும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தேவனுடைய வார்த்தை கேட்கிற உங்களுக்கு ஒரு கதை போல் காணப்படுகிறதா? இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வளர்ச்சி கிறிஸ்துவுக்குள் நீங்க வளர்ந்திருக்கீங்களா? சுபாவத்துல, உங்க பேச்சுல, உங்க வாழ்க்கையின் பழக்க வழக்கத்துல ஏதாவது ஒரு முன்னேற்றம் மாற்றம் இருக்கிறதா என்பதை இந்த காலை வேளையில் சிந்தித்து பாருங்கள். ನಾವು ಪ್ರತಿಯೊಂದು ವಾರ, ತಿಂಗಳು, ಪ್ರತಿಯೊಂದು ದಿನವೂ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತೇವೆ. ಆದರೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಮ್ಮ ಬೆಳವಣಿಗೆ ಇದೆಯಾ? ನಾವು ಮುಂದಾಗಿ ಸಾಗಿದ್ದೇವಾ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. கிதியோனின் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தோடு தேவன் கடந்து வந்தார், அழைத்தார், ஆயத்தப்படுத்தினார். அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் பலவீனமா இருக்கலாம், எப்படியே கூட இருக்கலாம், உங்களை கொண்டுதான் கர்த்தர் ஒரு மகத்தான கிரியைகளை செய்வதற்காக தீர்மானித்திருக்கிறார். வாசித்த வசனங்களை பார்க்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ಗಿದ್ಯೋನನ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರ ಉದ್ದೇಶವು ನೆರವೇರುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಗಿದ್ಯೋನನ್ನು ಕರೆದು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರೆ ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟನೆಂಬುದಾಗಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವಂತ ನೀವು ಸಹ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ರೋಗದಲ್ಲಿರಬಹುದು, ಕಷ್ಟದಲ್ಲಿರಬಹುದು, ಸಂಕಟದಲ್ಲಿರಬಹುದು, ದೇವರನ್ನೇ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இனியும் நாம் விருப்பப்படி நடக்க முடியாது. ಇನ್ನು ಮುಂದೆ ನಮ್ಮ ಇಷ್ಟಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಾವು ನಡೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சத்தத்தை ஒவ்வொருவரும் கண்டிப்பாய் கேட்க வேண்டும். ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರು ಕೇಳಬೇಕು. ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬೇಗನೆ ಬರಲಿದ್ದಾರೆ. உலகத்தில் நடக்கிற காரியம் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டபடியே அவருடைய வருகையில் அந்த கடைசி நாட்களை சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೋ ಈಗ ನೋಡುವಾಗ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ನೆರವೇರುತ್ತಿದೆ. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬೇಗನೆ ಬರಲಿದ್ದಾರೆ. குறைகள் குற்றங்களை அறிக்கையிடுவோம். ನಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ಪಾಪಗಳನ್ನು ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. வேத வசனத்தை உணர்ந்து ஒப்பு கொடுப்போம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಗ್ರಹಿಸಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. இதற்கு மேலே இனி ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழணும் என்று தீர்மானிப்போம். ಇನ್ನು ಮುಂದೆ ದೇವರಿಗಾಗಿ ಒಂದೇ ಒಂದು ಜೀವಿತ ಅದು ನನ್ನದೇ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತೀರ್ಮಾನಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. வாழ்க்கையை நரகத்துக்கு நேராக இழுக்க நினைக்கிற சத்துருவை எதிர்த்து நிற்போம். ಜೀವಿತವೇ ಒಂದು ಪಾಪಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ, ಅದಕ್ಕೆ ನಾವು ವಿರೋಧವಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕು. உங்கள் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுவார். ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ವಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எங்கள் அருமை பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ತಂದೆಯೇ, ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. இன்றைக்கு உம்மை தேடுவதற்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்களே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ಈ ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕುವುದಕ್ಕೆ ಈ ಸಂದರ್ಭವನ್ನು ಕೊಟ್ಟಿದೆ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. நீங்கள் எல்லாரையும் நேசிக்கிறீர், உமது வார்த்தைகளை கொண்டு இடைப்படுகிறீர். ನೀವು ಎಲ್ಲರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೀರಾ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಎಚ್ಚರಿಸುತ್ತೀರಾ. எங்கள் சபை மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமே. ನಮ್ಮ ಸಭೆಯ ಜನರನ್ನು ನೀವು ಸಿದ್ಧಪಡಿಸಬೇಕು ಸ್ವಾಮಿ. ஏசப்பா வரும்போது ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போய்விடக் கூடாது ஆண்டவரே. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೀವು ಬರುವಾಗ ಒಂದು ಆತ್ಮವು ನರಕಕ್ಕೆ ಹೋಗಬಾರದು ದೇವರೇ. உணர்வுள்ள இதயத்தை எல்லாருக்கும் கொடுங்கய்யா. ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಗ್ರಹಿಕೆಯುಳ್ಳ ಜ್ಞಾನವನ್ನು ದಯಪಾಲಿಸಿ ಸ್ವಾಮಿ. நாங்க அப்பிரியஜனமான ஊழியக்காரவங்க, நீங்க உணர்த்துகிற காரியத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ನಾವು ಅಪ್ರಯೋಜಕರವಾದ ಸೇವಕರು, ನೀವು ಕೊಡುವಂತ ಗ್ರಹಣೆಯನ್ನು ಇಟ್ಟು ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿಕೊಡುತ್ತೇವೆ. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடு பேசி உமக்கு ஏற்றபடி அவங்களை வளர வைங்க ஆண்டவரே. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬೆಳೆಸಿರಿ ಸ್ವಾಮಿ. ஒரு நாளும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தரணும். ಪ್ರತಿಯೊಂದು ದಿನವೂ ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿರಿ. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. உம்மை மட்டும் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ನಿಮ್ಮನ್ನು ಮಾತ್ರ ನಾವು ಇಚ್ಛಿಸುತ್ತೇವೆ. உங்க சித்தம் போல எல்லாரையும் நடத்துகிறார். ನಿಮ್ಮ ಚಿತ್ತದ ಹಾಗೆ ಎಲ್ಲರನ್ನು ನಡೆಸಿ ಸ್ವಾಮಿ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ, ಆಮೆನ್. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானுடைய ஆசீர்வாதம் எல்லாரோடும் இயேசப்பா வருகிற வரைக்கும் நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.